தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில அமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதை அறிக்கையாகவே தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது நிறைய ஒரு புத்தகம் மாதிரி அதை வெளியிடவும் செஞ்சிருக்காங்க. பொதுவாவே இந்த தேர்தல் காலகட்டத்துல பிரச்சாரங்கள் நடக்கும்போது ஒரு கட்சி மேல இன்னொரு கட்சி குறை சொல்றதும், ஆளும் அரசாங்கத்துல இருக்கக்கூடிய கட்சியின் மீது அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை மற்ற கட்சியினர் எதிர்க்கட்சியினர் சொல்றது அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் தான். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல அந்த அரசாங்கத்து மேல என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாவே எப்பவும் சொல்ற ஒரு விஷயம் தான். ஆனா அதை யாரு சொல்றாங்க அப்படிங்கிறதையும் அதை சொல்றதுக்கு தகுதியானவங்க யார் அப்படிங்கிறதுலயும் தான் இங்க மிகப்பெரிய கேள்வி எழுது. பியூஷ் கோயலும் பாஜகவினரும் இங்க இருக்கக்கூடிய ஆளும் திமுக அரசு மேல நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு 2 பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திமுக அரசாங்கம் நிறைய ஊழல் பண்ணுது, இங்க நிறைய முறைகேடுகள் தமிழ்நாட்டுல நடக்குது. தமிழ்நாடுல வந்து எந்த ஒரு வளர்ச்சியுமே கிடையாது, எந்த ஒரு கட்டமைப்புமே இல்லாத ஒரு மாநிலமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த திமுக அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே பாஜக அதிமுக கூட்டணியை நீங்க வந்து ஆட்சிக்கு பொறுப்புல கொண்டு வந்து விட்டுருங்க. அப்படி கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு எங்கேயோ போயிரும், முறைகேடே நடக்காது, ஊழலே இங்க இருக்காது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இதை முதல்ல யாரு சொல்றா அப்படின்னு இருக்குல்ல. 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசாங்கம் நிறைய முறைகேடுகள்லாம் பண்ணுது அப்படிங்கிறது செய்திகள் அம்பலமானதை நம்ம நிறைய பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்தந்த காலகட்டங்கள்ல அம்பலமான செய்திகள் எல்லாத்தையுமே முழு விவரத்தோட நம்மளே தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிஎம் கேர்ஸ் நிதியில என்ன நடக்குது, அதனுடைய வரவு செலவுகள் எல்லாம் நாடாளுமன்றத்துல கேட்கறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நமோ செயலியின் மூலியமா மக்கள் நிதியை வந்து நேரடியா அரசாங்கத்தினுடைய செயலி அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு அந்த நிதிகள் எல்லாம் சுரட்டப்பட்டதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை பத்தின விரிவான விளக்கமும் நம்ம வீடியோல சொல்லியிருப்போம். இது மட்டும் இல்லாம இப்படி பெறப்பட்ட நிதி எல்லாம் எங்க போகுது, யார்கிட்ட போகுது அப்படின்னு கேட்டா இதெல்லாம் பாஜகவினுடைய கட்சிக்காக பெறப்பட்ட நன்கொடைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நன்கொடைகள் எல்லாமே இப்ப யார் கையில இருக்கு, இதனுடைய விவரம் என்ன அப்படின்னு கேட்டா இப்ப வரைக்குமே ஒன்றிய அரசாங்கம் வாயே திறக்கல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான திட்டங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 2900 கோடி வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அரசு ஊழியர்களா இருக்கக்கூடியவர்களுடைய சம்பளத்துல இருந்து இந்த நேரடியா இந்த நிதிகள் எல்லாம் பெறப்பட்டிருக்கு, பிடித்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் வெளியாகி அம்பலமாச்சு. ஆனா அது குறித்தும் இப்ப வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் வாயே திறக்க கிடையாது. இப்படி இது மட்டும் இல்லாம பல முறைகேடுகள் நடந்திருக்கு. செயல் நிறுவனத்துல நடந்த முறைகேடுல ஆரம்பிச்சு அவங்க அம்பானிக்கு கொடுக்க வேண்டிய அந்த டெண்டருக்காக எப்படியெல்லாம் முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம அம்பலப்படுத்தவும் செஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஊழலை பத்தியோ முறைகேடை பத்தியோ பேசுறதுக்கு பாஜகவுக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் கூட கிடையாது. சரி, அப்படியே வச்சுக்குவோம். இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் நிறைய ஊழல் பண்ணுது, நிறைய முறைகேடுகள் பண்ணுது அப்படின்னா ஒன்றிய ஆட்சியில இருக்கிறது யாரு? பாஜக தானே. அப்படி இருக்கக்கூடிய நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க எப்பவோ இதையெல்லாம் வெளியில கொண்டு வந்து அம்பலப்படுத்தி இருக்கலாம், இவங்களை தண்டிக்க கூட செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க எதையுமே செய்யாம இருந்துட்டு தேர்தல் நேரத்துல மட்டுமே வந்து ஊழல் செய்யறாங்க, முறைகேடு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? இது எல்லாமே தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு அப்பட்டமான பொய்யான பரப்புரை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இப்ப நம்ம பார்த்தது முதல் விஷயம். இதை பத்தி பேசணும்னாலே இன்னும் பேசிக்கிட்டே போலாம். ஏன்னா அவ்வளவு முறைகேடுகள் ஒன்றிய அரசு பண்ணதை அவ்வளவு விஷயங்களை நம்ம அம்பலப்படுத்தி இருக்கோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது, அது ரொம்ப மோசமா இருக்கு, பெண்கள் இங்க வாழ்றதுக்கு ரொம்பவே அச்சப்படுறாங்க, பெண்கள் வாழ்றதுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு நகரமா வந்து தமிழ்நாடு இல்லவே கிடையாது, பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் தான் தொடர்ந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் சரியாகணும்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க அதே மாதிரி பாஜக அதிமுக கூட்டணியை நீங்க வந்து ஆட்சியில் அமர வச்சீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மாநிலத்துல ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அங்க பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போதோ, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போதோ, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கும்போதோ அதை கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை, கடமையும் கூட. அதை இங்க இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து சரியாதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இத பாஜகவை சேர்ந்தவர்கள் திருப்பி கேள்வி கேட்கலாமா அப்படின்னா அவங்க முதல்ல எப்படி இருக்காங்கன்றத அவங்க பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லயே பாலியல் பிரச்சனைகள்ல அதிகமா சிக்கக்கூடிய கட்சியினர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பாஜக தான் முதல் இடத்துல இருக்கு. அதுவும் அமைச்சர் பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்களே பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல சிக்கிறது அப்படிங்கிறது பாஜகல மட்டும்தான் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தியாவுக்காக அதிகமான தங்க பதக்கங்களையும் வெள்ளி பதக்கங்களையும் வாங்கி தேசிய அளவுல உலக அளவுல இந்தியாவை பெருமைப்படுத்தின நம்மளுடைய மல்யுத்த வீராங்கனைகள் வந்து தெருவுல இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட பல மாதங்கள் இந்த போராட்டம் நடந்துச்சு. யாருக்காக அப்படின்னா ஒன்றிய அமைச்சர் பிரிஜ்பூஷன் சரண் சிங்குக்கு எதிராக
தான் நடத்தினாங்க. அவர் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை முன் வச்சு தங்களுடைய பதக்கங்களையே நாங்க தூக்கி வீசுறோம், எங்களுக்கு இந்த பதக்கமே வேணான்னு திருப்பி கொடுக்குற அளவுக்கு அந்த வீராங்கனைகள் போனாங்க. மிகப்பெரிய போராட்டம் மாத கணக்குல நடந்துச்சு. டெல்லி நகரங்கள் முழுக்க வந்து விவசாய சங்கங்கள் அவங்களுக்கு ஆதரவா போராட்டங்கள் நடத்தினாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு. இப்படி அந்த வீராங்கனைகள் தெருவில் இறங்கி இவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணதுக்கு பிறகு கூட இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை பாதுகாத்துச்சே தவிர இந்த பெண்களுக்கான நீதியை இப்ப வரைக்கும் பெற்றுக் கொடுக்கல. அவரை பதவி இறக்கம் கூட பண்ணாம அவர் அந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இப்ப வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, உன்னாவ் பாலியல் வழக்குல சிக்கின முன்னாள் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காரா மீதும் இப்ப வரைக்கும் பாஜக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆசிஃபா வழக்குல கூட அங்க இருந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா இறங்கி தான் பாஜக போராடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி மோடி ஆட்சியில இருக்கும்போது குஜராத்ல நடந்த அந்த இனப்படுகொலையில பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு வழக்குல குற்றவாளிகளை விடுதலை பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மாலை போட்டு ஆராத்தி எடுத்து அவங்கள வரவேற்றதே பாஜகவினர் தான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தொடர்ந்து தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்ப நடந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. ஏன் அப்படின்னா 2023 மணிப்பூர்ல நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. பாஜக ஆளக்கூடிய மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த கலவரத்துல ஒரு பெண்ணை, அதுவும் ராணுவ வீரரினுடைய மனைவிய ரோட்லயே பாலியல் வன்புணர்வு பண்ணி அதை வீடியோ எடுத்த ஒரு சம்பவம் இப்ப வரைக்கும் மக்கள் மனசுல இருந்து மறையாத ஒரு சம்பவமா தான் பார்க்கப்படுது. அது மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை பாஜக அரசுக்கு வாங்கி கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாநிலத்துக்கு ஒரு முறை கூட பிரதமர் மோடியா இருக்கக்கூடியவர் போய் பார்க்கல, அங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குன்றத பத்தி பேசல. நாடாளுமன்றத்துல கூட இப்ப வரைக்கும் அவர் வாயில இருந்து மணிப்பூர் அப்படிங்கிற வார்த்தை வரவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதே மாதிரி ஒரு சம்பவம் நேற்று பீகார்ல நடந்திருக்கு. கடந்த மார்ச் 26 பீகார்ல திருமணமான ஒரு 20 வயசு பெண்ணை மாலை 6 மணிக்கு எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவெளியில இதே மாதிரி 3 பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த பெண்ணை பொதுவெளியில பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள நிர்வாணமாக்கி அதை வீடியோவும் எடுத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல். எங்கேயோ கண் காணாத இடத்துல ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அந்த வன்முறைகளையும் அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு எத்தனையோ பேர் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம இருக்கிற ஒரு மாநிலம் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜக ஆளக்கூடிய மாநிலமோ அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லயும் பெண்களினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இதன் மூலியமாவே நமக்கு தெரிய வருது. ஏன்னா பொதுவெளியில ஒரு பெண்ணை தவறா பாக்குறதுக்கும் பேசுறதுக்குமே பயப்படக்கூடிய சூழ்நிலையில இப்படி பொதுவெளியில ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி பாலியல் வன்கொடுமை பண்ணா கூட கேட்கறதுக்கு அங்க யாருமே இல்லை அப்படின்னா அங்க சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சந்தி சிரிச்சு போய் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே இதன் மூலியமா தெரிய வருது. இந்த விஷயத்திலயும் அப்படிதான். இது மட்டும் இல்லாம இப்படி பாஜக மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்ததை நம்ம பேசணும் அப்படின்னா ஹத்ராஸ் வழக்குல ஆரம்பிச்சு நிர்பயா வழக்குல இருந்து இன்னும் எண்ணற்ற வழக்குகள் இருக்கு. நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். அப்படியான வழக்குகள் இன்னமும் நிலுவையில இருக்கிற வழக்குகளும் இருக்கு. இந்த ஹத்ராஸ் சம்பவத்துல எல்லாம் அதை எப்படி மூடி மறைச்சாங்க, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் எப்படி அந்த சம்பவத்தை ஒண்ணுமில்லாம பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒண்ணும் தெரியாம இல்ல. செய்திகளின் மூலியமா எல்லாமே வெளியில வரதான் செஞ்சுச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை குறை சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல பாஜக ஏதோ ஒரு நீதிமான் மாதிரியும் பாஜக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற மாதிரியும் ஒரு பொய்யான பிம்பத்தை இங்க கட்டமைக்க முயற்சி செய்யறாரு இந்த பியூஷ் கோயல்.